ம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentex அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்ஹானஸ்ட் டீலரை பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்ஹானஸ்ட் டீலர்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 1000 கிராமுக்கு வந்து ஒரு பொருள் நம்ம கிட்ட விற்கிறேன்னு சொல்லுவாரு, சரிங்களா? ஆனா அவர் வித்தது என்னமோ 800 கிராம்ஸாக தான் இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து அதை எடை போடாம வாங்கிட்டு போயிடும், சரிங்களா? இவர் வந்து இதுலயே வந்து 200 கிராம் வந்து ப்ராஃபிட் வந்து அடிச்சிருவாரு. 200 கிராம் ப்ராஃபிட் அடிச்சிருவாரு. இப்படி எவ்வளோ வந்து இவர் ப்ராஃபிட் எடுக்கிறாரு, நம்மளை எவ்வளோ ஏமாத்துறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர், சரிங்களா? இதுல வந்து இந்த கிராம்ஸ்லயும் வெயிட் அதிகப்படுத்துறாரா, இதே மாதிரி இவர் ப்ராஃபிட்டையும் அதிகப்படுத்தி விற்பாரு, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. இது பாருங்க, என்னென்ன பார்க்க போறோன்றது பாருங்க. டிஸ்ஹானஸ்ட் டீலர்னா யாருன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அவர் வந்து ஃபால்ஸ் வெயிட்டை வந்து வச்சு விற்பாரு, சரிங்களா? இப்போ வந்து ஒரு 5 கிலோக்கு வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா 4 kg தான் அதான வெயிட்டே வச்சிருப்பாரு, சரிங்களா? நம்ம கிட்ட என்ன சொல்லுவாரு, 5 கிலோக்கு நான் வித்திருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லுவாரு. அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அவருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதேதான். அவரு வாங்கும்போதும் இது மாரி ஃபால்ஸ் வெயிட் வச்சு வாங்குவாரு. இத விக்கும்போதும் அது ஃபால்ஸ் வெயிட் வச்சு விப்பாரு, சரிங்களா? இந்த 2 மெத்தட் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளான மெத்தட் தான். அப்புறம் பையிங் அண்ட் செல்லிங் டுகெதர், ஓகேவா? அதே வாங்கி ஒரே டைம்ல வித்துட்டாரு அப்படின்னா, அவருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம், சரிங்களா? இந்த ப்ராஃபிட் இந்த ஃபால்ஸ் வெயிட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட் இந்த ஃபால்ஸ் வெயிட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத தான் பார்க்க போறோம். வாங்க. இங்க பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, கஸ்டமர் வந்து 1 கிலோக்கு பிரைஸ் வந்து பே பண்றாங்க. 1 கிலோனா எப்பயுமே 1000 கிராமா மாத்த பார்த்துருங்க. ஆனா, டீலர் வந்து என்ன குடுக்குறாரு, வெறும் 900 கிராம்ஸ் தான் குடுக்குறாரு. கஸ்டமர் என்ன நெனைப்பாங்க, 1000 கிராம்ஸ் வந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஆனா, டீலருக்கு மட்டும் தான் தெரியும், இதுல வந்து 100 கிராம் வந்து வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த 1000 கிராம்ஸ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஓகேவா? எப்பயுமே ஆக்சுவல் வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ? 900 கிராம்ஸ் தான். 1000 கிராம்ஸ் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவல் வேல்யூ 900 கிராம்ஸ் தான். எப்படி காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ் மாதிரி தான், சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து 900 இருக்கும். ஆனா விற்ற விலை என்னமோ 1000 கிராமா இருக்கும், சரிங்களா? இதுல வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளவா இருக்கும்? 100 கிராமா இருக்கும். அதே மாதிரி தான். இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காருன்னு வந்துடும். 1/900 இன்டூ 900 போட்டிங்கன்னா, ஐ மீன் 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும். அதே தான் டிஸ்கானஸ்ட் டேபிள்லையும் இப்படி கன்ஃபியூஸ்டாக கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இருந்தால் போதும், நம்ம சம் போட்டலாம். 1/9 என்ன? 11.11% நமக்கு தெரியும். இவ்வளோதான். இதுதான்ப்பா மேட்ரு, சரிங்களா? இதுதான் டிஸ்ஹானஸ்ட் டீலர் பண்ணுற வேலை. இப்போ என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுவாங்க 1 கிலோ வாங்குறதுக்கு. ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, 900 கிராம்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. டீலருக்கு 100 கிராம் ப்ராஃபிட், ஓகேங்களா? 100 கிராம் வந்து ப்ராஃபிட்டு, சரிங்களா? இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவல் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்த வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. ஆக்சுவல் வேல்யூ என்ன, 900 கிராம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இங்க பாருங்க, அதே தான் சொல்கிறாங்க. 1000 கேஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100 கிராம்ஸ், ஐ மீன் 1000 கிராம்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஆக்சுவல் வெயிட்டை வந்து எக்ஸ் கிராம்னு டினோட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது ஆக்சுவல் வெயிட் 1000 மைனஸ் எக்ஸ், ஓகேவா? இப்போ இந்த 1000 கிராம்ஸ் இருக்குல்ல, 1000 கிராம்ஸ்ல இருந்து ஆக்சுவல் வெயிட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? வாங்க இப்போ சம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை வந்து இந்த மெத்தடில் நம்ம போட போகிறது இல்லை, நமக்கு வந்து ரேஷியோ மெத்தடில் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்கலாங்க. பாருங்க, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன் வெயிட். எவ்வளோ லாஸ் இன் வெயிட்டு டிவைடட் பை ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100, ஓகேங்களா? இதான் வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பாருங்க, அ டீலர் செல்ஸ் 900 கிராம்ஸ் ஆஸ் 1 kg. இப்போ தான் இதை பார்த்தோம். அப்போ வந்து அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 900 கிராம்ஸ் தான் விற்கிறாரு. இவ்வளோக்கு பதிலாக 1 kgக்கு பதிலாக 1 kg என்ன 1000 கிராம்ஸா, 1000 கிராம்ஸ்க்கு பதிலாக இப்போ வந்து இவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும், 100 கிராம்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குமா? 100 கிராம்ஸ் ப்ராஃபிட்னா 100 பை 900 இன்ட்டு 100, சரிங்களா? படித்தோம்னா 11.11, சரிங்களா? இது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து செல்லிங் ப்ரைஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900 தான். ஆனால் விற்கிறது என்னமோ 1000க்கு வந்து விற்கிறாங்க, சரிங்களா? இதில் ப்ராஃபிட் எடுக்கிறது 100 கிராம்ஸ். இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்
இன் 100 பண்ணோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டீலர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்துருமா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா? இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எல்லா சம்மும் இதே மெத்தட்ல வந்து நம்ம போடுவோம் சரிங்களா? இங்க பாருங்க, 800 ருபீஸ்க்கு வந்து ஒரு பொருளை விற்கிறாரு. ஆனா அதோட ஆக்சுவல் வெயிட்டே 800 தான் சரிங்களா? விற்கிறது என்னமோ 1000 கிராம்ஸ் சரிங்களா? என்னைக்குமே கம்மியான வெயிட்டை லெஃப்ட் சைட்லையும் அதிகமான வெயிட்டை ரைட் சைட்லையும் போடணும். பையிங்காக இருந்தாலும் செல்லிங்காக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 4 வருமா, இங்கே 5 வரும் சரிங்களா? ப்ராஃபிட் என்ன இதில் 1 கரெக்டு தானே? இது வந்து ப்ராஃபிட்டா? இப்போது 1/4 × 100 போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இது வந்து ரேஷியோ மெத்தடில் போடுறோம், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பாருங்கள். இது காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸு. இது அடித்தோம்னா 4/5 வந்து வருது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ப்ராஃபிட் தான் இதுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்கும் சரிங்களா? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டோம்னா நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து வந்துடுது. 1/4க்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வேல்யூ? 25%. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா? இந்த மெத்தடில் போட்டோம்னா எல்லா சம்மும் ஈஸியாக போட்டுடலாம், டிஸ்ஹானஸ்ட் டீலரை பொறுத்த வரையும் சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். 950 கிராம்ஸ்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து 1000 கிராம்ஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 950, செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 கிராம்ஸு. ஓகேவா? அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 19, இங்கே வந்து 20 கரெக்டா? எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 1 சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டோம்னா நமக்கான சம் வந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து படிச்சிருப்போம். 1/19க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 5.26%. தயவு செஞ்சு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்னால் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டீலர் செல்ஸ் 857 கிராம் as 1000 1 kg அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது 875 கிராம்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க, 1 kg வந்து செல்லிங் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1000 கிராம்ஸ் சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருப்பாரு? 125 கிராம்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பாரு. பாருங்க, ப்ராஃபிட் 125 டிவைடட் பை 857 இன்டூ 100 பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும் சரிங்களா? இப்போ அடித்தோம் அப்படின்னா இங்கே 1 டைம்ஸு, இந்த 7 டைம்ஸ் வந்து பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1/7க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 14.28%. இதுதான் நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சரிங்களா? அடுத்து இப்போ பையிங் மாடல். இது வரையும் வந்து டீலர் வந்து விற்று தான் பார்த்துருப்போம். ஆனால் டீலர் வந்து ஒருத்தருக்கு வந்து வாங்குவார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு 200 கிராம் ஏமாற்றுவார். எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக 1000 கிராம் இருக்கும் சரிங்களா? ஆனால் அவர் வாங்குறது என்னமோ 800 கிராம் தான் வாங்குவார் சரிங்களா? ஆனால் என்ன பண்ணுவார் அந்த டீலர்கிட்ட, நான் 1000 கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை கணக்கு காமிப்பார். இந்த வெயிட் அதிகமாக வச்சு வாங்குவார். அது மாதிரி தான் சரிங்களா? இதுக்கான ப்ராஃபிட் என்ன? அதே மாதிரி தான். காஸ்ட் ப்ரைஸும் இது வந்து செல்லிங் ப்ரைஸு சரிங்களா? எப்பயுமே சின்ன நம்பர் வந்து லெஃப்ட் சைடில், பெரிய நம்பர் வந்து ரைட் சைடில் சரிங்களா? ரேஷியோவில் டிஸ்ஹானஸ்ட் டீலரை பொறுத்தவரை மட்டும் சரிங்களா? பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து 800:1000 வந்து எப்படி எழுதலாம்? இது அடித்தோம்னா 4:5 எழுதலாமா? இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 1. அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 + 1 சரிங்களா? இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. இப்போ 1/4 அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? என்ன ஆன்சர் நமக்கான ஆன்சர்? 25% தான் நமக்கான ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். A dealer pays 950 grams but receives only 1000 grams. இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சம் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்க, a dealer buys 1000 gram for a price of 900 grams சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 900 grams and sells அதே 900 grams வந்து 1 kg வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு 900, அடுத்து 1000 சரிங்களா? அதே மாதிரி 900 × 1000 2 இது கொடுத்துருக்காங்க. பைய செல், இது வந்து பை, இது வந்து செல்லு சரிங்களா? இவர் வந்து 1000 கிராம 900 கிராம வாங்கியிருக்காரு. ஆனால் 900 கிராம 1000 கிராம விற்றுருக்காரு சரிங்களா? இப்போ 2 ரேஷியோ மெத்தட் இருக்குது அப்படின்னா இது இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இருக்க ரேஷியோவும் கீழே இருக்க ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணோம் சரிங்களா? மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணோம். சைடில் இருக்கிறத நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடிச்சுக்கலாம். ஓகேவா? இது மாதிரி அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்க இதையும் இங்கே இருக்கிறதையும் அடிச்சிடலாமா? இங்கே இருக்கிறதையும் அடிச்சுக்கலாம் சரிங்களா? இதுக்கு மேலே எதுவும் அடிக்க முடியாது. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சைடு 81, இந்த சைடு வந்து 100 சரிங்களா? 81:100 தான் நமக்கான ரேஷியோ சரிங்களா? இப்போ 81 × 100னா இது வந்து காஸ்ட் ப்ரைஸு,
இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தானே. எவ்வளோ வந்து வந்திருக்கும்? 19 வந்து வந்திருக்குமா? இப்போ 19/81 இன்டூ 100 வந்து நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். உங்களுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 23.46% தான். நீங்களே இதை கால்குலேட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சம் போட பாருங்கள், சரிங்களா? அடுத்து a dealer buys 1000 grams for a price of 800. அதே மாதிரி sells 800 grams as 1 kg. சரிங்களா? இப்போ ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க? பை கொடுத்துருக்காங்க, செல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும், பெரிய நம்பர் அதுக்கு அடுத்து எழுதணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 800 is to 1000. அதே மாதிரி இங்கே 800 is to 1000. இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறத டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன டிவைட் பண்ணலாம் பாருங்கள். இந்த சைடு இருக்கிறதையும் இந்த சைடு இருக்கிறதையும் அடிச்சிடலாமா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறத அடிச்சிடலாம். இங்கே 4ஆக மாற்றிடலாம், இங்கே 5ஆக மாற்றிடலாம். அதே மாதிரி இங்கே 4, இங்கே 5. இதுக்கப்புறம் எதுவும் அடிக்க முடியாது. டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, 5 5s are 25. சரிங்களா? இப்போ வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4, இங்கே 9, 9/16 வந்து வரும். 9/16 into 100 என்ன வரும் அப்படின்னா 56.25 தான் நமக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணனால இங்கே வந்து நான் கால்குலேட் பண்ணல. இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடை உங்கள்கிட்டே நான் விட்டுறேன், சரிங்களா? அடுத்து a dealer earns 20% profit and sells 900 grams as 1000 kgs அப்படின்றது, ஐ மீன் 1 kg அப்படின்னு சொல்கிறாங்க. 1 kgனா 1000 கிராம்ஸ்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸை வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயுமே 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா 20% ப்ராஃபிட்டில் விற்றுருப்பாருன்னா 100ல் 20% ஆட் பண்ணோன்னா செல்லிங் ப்ரைஸு இப்போது 120 rupeesக்கு விற்றுருப்பாரு, சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன வீட்டை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் பெரிய வீட்டை அதுக்கு அடுத்து எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். டேரெக்டாக இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 5, இங்கே வந்து 6ன்னு வரும், சரிங்களா? இங்கே 9/10. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 5s are 45, இங்கே வந்து 60. இப்போ இங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே 15ல் அடித்தோம்னா 3:4ன்னு வருமா? ப்ராஃபிட் என்ன? 1 + 1, சரிங்களா? 1 divided by cost price, அதாவது ப்ராஃபிட் divided by cost price into 100 போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். 33.33 தான் நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? அடுத்து பாருங்க, டீலர் ஏர்ன்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு? 25% ப்ராஃபிட், ஓகேவா? அப்படின்னா 25% ப்ராஃபிட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ஆக ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 25% ப்ராஃபிட்னா 125 இருக்குமா? அதே மாதிரி என்ன பண்ணுறாரு? 800 கிராமை வந்து 1000 கிராமாக விற்கிறாரு, சரிங்களா? 800 கிராமை 1000 கிராமாக விற்கிறாரு, ஓகேங்களா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 4 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு. அடுத்து இங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே 4 டைம்ஸு, அதே மாதிரி 5 டைம்ஸ். ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 4 4s are 16, இங்கே வந்து 25. அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4, 9, 9/16. 9/16 வந்து என்ன வரும் நம்ம பார்த்தோம்? 56.25% வரும்ன்றதை பார்த்தோம். ஆனால் இந்த சம்மை நீங்களே போட்டு பாருங்கள். எப்பயுமே பாருங்கள், செல்லிங் 900 grams as 1 kg அப்படின்னு கொடுத்தாலுமே நீங்கள் வந்து 900 கிராம்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். அதாவது சின்னத்தை ஃபஸ்ட்டு எழுதணும், லெஃப்ட்டில் எழுதணும், அப்புறம் பெருசாக செகண்ட் எழுதணும், சரிங்களா? அதே மாதிரி பையிங்லையுமே 1000 grams ஃபார் 900 கிராம்ஸ்னால் 1000 ஃபஸ்ட்டு வராது, எப்பயுமே செகண்டில் தான் வரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்க நம்பர் தான் வரும், அதுக்கடுத்து தான் அதிகமாக இருக்க நம்பர் வந்து வரும், சரிங்களா? இதை வந்து காஸ்ட் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும். இன்றைக்குமே டிஸ்ஹானஸ்ட் டீலரில் ப்ராஃபிட் மட்டும்தாமே வரும். அதனால ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100னா நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க தெரியும், ஓகேவா? இதை வச்சு நம்ம எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.